மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. ஐயா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. நீங்க வரதுக்கு லேட் ஆயிடும்னு நினைச்சேன். பக்கத்துல ஒரு கல்யாண முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்படியே சரி உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நிசா அவருக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டாந்து கொடு. காஃபியா டீயா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூகாம்பிகைக்கே விரதம் இருக்கு. ஓ நிசா நீ உட்காருமா. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயா நம்ம குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல. என் வீட்டம்மா திடீர்னு மேல போய் சேர்ந்துட்டா. என் மூத்த பொண்ணு ரேணுகா அவ போற வயசா என்ன? நான் நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். ஆனா என் உறவை எல்லாத்தையும் இழந்துட்டேன். திடீர்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விடவும் நான் ஒண்ணுமே இல்லாதவனா தோணும். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா இவளுக்காக தான். நான் என் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் என்னைக்கோ என் பொண்டாட்டியும் என் மூத்த பொண்ணும் போன இடத்துக்கே நான் போய் சேர்ந்துருப்பேன். அப்பா 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 டென்ஷன் ஆகாதீங்கப்பா ப்ளீஸ் பா. இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க. ஐயா மனசு விட்டு போயிடாதீங்க. வாழ்க்கையில கெட்டதுன்னு ஒண்ணு நடந்தா நல்லதும் நடக்கதான் செய்யும். அதுதான் உலக வாழ்க்கை. பகலும் இரவும் வர்ற மாதிரி இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும். சிலதை நம்மளால சகிச்சுக்க முடியும், சிலதை நம்மளால சகிச்சுக்க முடியாது. ஜோசியரே நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அப்படி மாறி மாறி வந்தா தான் பரவாயில்லையே. சின்ன சின்ன சந்தோஷத்துல தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடலாமே. ஆனா எங்க குடும்பத்துல என் மனைவியும் என் மூத்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லைங்க. நிசாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பேர பிள்ளைங்கள கொஞ்சலான்னு பார்த்தேன். ஆனா இவ வேற மாதிரி ஆசைப்பட்டுட்டா. சரி பரவாயில்ல, அதுவும் சரிதானன்னு அந்த கொலகார பாவி விஜய் கிட்ட வெக்கத்தை விட்டு சம்பந்தம் பேச போனேன். என் பேத்திய வச்சு தான்னு கேட்டேன். அதுக்கும் ஒத்து வரவே இல்லை. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சி பணத்தை லட்ச லட்சமா அழிச்சதுதான் மிச்சம். ஒண்ணுமே எங்களுக்கு சாதகமா நடக்கல. இந்த பக்கம் பிசினஸும் ஒண்ணு ஒண்ணா கையை விட்டு போகுது. மனசும் நல்லா இருந்ததுன்னா வியாபாரமும் பிடிக்கும். அதுவும் ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஐயா கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஏதாச்சும் தாண்டி வரத்துக்கு வழி இருக்கா, இல்ல இப்படிதான் அழிஞ்சு வீணா போப்பான்னு பாருங்க. அப்படிலாம் பேசாதீங்க ஐயா. எல்லாத்துக்கும் தெய்வம் ஒரு வழி வச்சிருக்கோம். தைரியமா இருங்க. கொஞ்சம் நிதானமா பார்த்து நடந்தா எல்லாமே கை கூடும். ஐயா அந்த முருகன் மேல பாரத்தை போட்டு தான் நான் உட்கார்ந்துருக்கேன். கடைசியா அதான் ஒரு சின்ன நம்பிக்கை. என்னன்னு பாருங்க. சரி சரி பழசு விடுங்கய்யா. இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க வீட்டு மகாலட்சுமிய திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. இந்த வீட்டுல மகாலட்சுமியா உங்க மூத்த மக இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மகாலட்சுமி பிறந்ததுக்கு அப்புறம்தான் உங்களோட தொழில் விருத்தியாச்சு. அவங்க போனாங்க, எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க. இப்ப நான் அவளுக்கு எங்க போறது? நான் தான் அவகிட்ட போகணும். விரக்தியில பேசுறீங்கன்னு புரியுது. தேவையில்லாத பிரச்சனைன்னு
வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நீங்க மனச மட்டும் தளர விடாதீங்க. உங்க பொண்ணு வடிவில உங்க பேத்தி பிறந்திருக்கா இல்லையா? மகாலட்சுமி ரேணுகாவோட மகளா அங்க குடியிருக்காங்கய்யா. அந்த குழந்தைகிட்ட தெய்வ அம்சம் எல்லாம் பரிபூரணமா இருக்கு. அந்த குழந்தை இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அடிச்சு சொல்றேன், நீங்க இழந்ததா நினைக்கிற எல்லாமே உங்களை தேடி வருங்கய்யா. நான் சொல்லலைங்கய்யா, முத்தாலம்மனோட வாக்க சொல்றேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அது ஒண்ணுதான் நீங்க கேட்கிற நிம்மதியை கொடுக்கும். எப்படியாவது உங்க பேத்திய அங்கிருந்து கூட்டிட்டு வர பாருங்க. அது ஒண்ணுதான் உங்க எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரமும் தீர்வும். சரிங்கய்யா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இதாங்கய்யா. நல்லதுங்கய்யா, நான் வரேன். வரமா? சரி வாங்க. ம். கேட்டியாமா? வெண்பா என் பேத்தி இல்லம்மா, இந்த வீட்டு மகாலட்சுமி. இந்த தடவை கோட்டை விட்டுறக்கூடாதுமா. எதை இழந்தாவது என் பேத்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். கண்டிப்பாப்பா, வெண்பா நம்ம வீட்டுக்கு வருவா. ம். நம்ம வீட்ல அவ ஓடி ஆடி விளையாடுறத நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. இது நிச்சயம் நடக்கும். மல்லி காஃபி. குடு 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 குடு. ஆமா, ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. வெண்பாவை கூப்பிட போல. அவர் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரே பெரியம்மா. வெண்பாவை மாப்பிள்ள தம்பி கூப்பிட போறாரா? தம்பி வீட்ல இருக்கும்போது கல்யாண நாள் விஷயத்த பேசலாம்னு நினைச்சேன். ஐயோ வேணா பெரியம்மா. ஐயோ, நீ ஒரு யூஸ்லெஸ். சூழ்நிலை சரியில்லை, அவர் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பாடின பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல பெரியம்மா, நான் வேண்டான்னு சொல்றதுக்கு சூழ்நிலை மட்டும் காரணம் இல்ல. அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு, அனுசரணையா இருக்காரு. அதெல்லாம் வச்சு அவர் என்ன மனைவியை ஏத்துக்கிட்டாருன்னு நாம எப்படி பெரியம்மா முடிவுக்கு வர முடியும்? பொதுவா பொம்பளைங்க மனசுதான் ஆழம், புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல பெரியம்மா. ஏய், இத பாரு, இந்த நாகு பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிறன்னு நினைக்கிறேன். அவளை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம பண்ணாதான் உன் புத்தி தெளிவா இருக்கும். மாப்பிள்ள தம்பி உன்னை ஏத்துக்கிட்டாரு பிள்ள, உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. அதுலலாம் எனக்கு ஒன்னும் டவுட் கிடையாது. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலனாலும் மாப்பிள்ள கிட்ட நான் உங்க கல்யாண நாள் விஷயத்த பேச போறேன், அவ்வளவுதான். வேணா பெரியம்மா, வாயை கொடுத்து அவர்கிட்ட வாங்கி கிடைக்காதீங்க சொல்லிட்டேன். என்னம்மா, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா தம்பி, வந்து நான் காஃபி கூட சாப்பிட்டுட்டேன். சரிங்கம்மா, நான் போய் வெண்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். மல்லி வரேன். ஐயோ போற தம்பி, தம்பி ஒரு நிமிஷம். என்னம்மா? ஏய் சும்மா, நான் பேசிக்கிறேன். நான் ஒரு விஷயம் பேசணும். சும்மா இரு. என்னம்மா, நீங்க ஏதோ என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றீங்க. மல்லி ஏதோ சைகை காட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள தம்பி. அதான் தம்பி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த இவதான் சொல்ல வேண்டாம்னு சொல்றா. மல்லி, என்ன இதெல்லாம்? அம்மா நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன தம்பி என்கிட்ட சொல்லிருக்கீங்க? எது இருந்தாலும் என்கிட்ட அப்படியே ஓபனா சொல்லிடுங்க. நான் என்ன நினைப்பணும்னு யோசிக்காம தயங்காம என்கிட்ட நேரடியா கேளுங்கன்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? பாத்தியா பாத்தியா, மாப்பிள்ள தம்பியே சொல்லிட்டாரு. ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி இப்படி ஒதுக்கி வைக்க முடியுமா? உன்கிட்ட எப்படி உரிமையா எதுனாலும் சொல்றனோ அதே மாதிரிதான் அவர்கிட்டயும் உரிமையோட பேசுவேன், கேட்பேன். சொந்தங்கிறது ரத்தத்துல இல்ல, அது மனசுல இருக்கு. பாருங்க மாப்பிள்ள தம்பி, இப்ப கூட அவ முறைக்கிறா. சரி, மல்லிய விடுங்க, அவ அப்படித்தான். நீங்க என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கும் மல்லிக்கும் கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல 1 வருஷம் ஆக போகுது. மனுஷன் என்ன நினைச்சு பாக்குறாருன்னு தெரியலையே. பெரியம்மா செம்மையா வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவர் மூட மாத்தி சகஜ நிலைக்கு கொண்டு வந்த. கண்டிப்பா கத்த போறாரு, வாங்கட்டும். இவ்வளவு வேகமா காலம் ஓடுதில்ல. பாத்தியா 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 பாத்தியா, நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள தம்பி சொல்றாரு. உங்க 2 பேருக்கு இடையில எவ்வளவு ஒத்துமை பாத்தியா? ஓ, மல்லி இப்படித்தான் சொன்னாளா? ஏன் மல்லி, நீயும் மறந்துட்டியா இல்ல ஞாபகம் வச்சிருந்தியா? ஐயோ, அவளை விடுங்க தம்பி. அவளுக்கும் நான் தான் ஞாபகப்படுத்தினேன். அன்னைக்கு மட்டும் நீங்க உங்களை ஃப்ரீயா வச்சுக்குங்க. ஏமா, ஏதாவது செலிப்ரேஷனா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன்.
ஐயோ வேண்டாம் பெரியம்மா. செலிப்ரேட் பண்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோமா என்ன? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நான் உன்கிட்ட பேசல, நான் மாப்பிள்ளை தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை தம்பி, அன்னைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போலாம். சிறப்பு பூஜை ஒண்ணு உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அம்பாள் திருக்கல்யாணத்துக்கும் பணம் கட்டியிருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிடாதீங்க, இப்பவே சொல்லிட்டேன். கல்யாணத்தப்ப உங்களுக்கு என் மேல பயங்கரமா கோவம் வருத்தம் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் மாப்பிள்ளை தம்பி. உங்க பக்கம் இருந்து பார்த்தா உங்க கோவம் எல்லாமே நியாயமானதுதான். அப்படியே திரும்பி எங்க பக்கம் பார்த்தா அதுவும் நியாயமானதுதான். எப்படியோ எல்லாம் அமைதியா நல்லபடியா அமைஞ்சது பாத்தீங்களா? அதுதான் அந்த ஆண்டவனோட ஏற்பாடுங்கிறது. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? பாருங்க, நீங்க மல்லி வெண்பான்னு ஒரு அழகான குடும்பமா இருக்கீங்க. என் கூட நீங்கெல்லாம் இருக்கிறதையும் இப்படி உங்களெல்லாம் குடும்பமா பாக்குறதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே எங்களுக்குள்ள அப்படி சந்தோஷமெல்லாம் எதுவுமே இல்ல. அதுதானே மல்லி, இந்த ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட நான் மல்லி கிட்ட ஒரு புருஷனா சிரிச்சு பேசினதே இல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு புருஷன் சொத்து பணம் நகைன்னு வாங்கி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா நான் அதை கொடுக்கவே இல்லை. என்னால அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் தான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். இதுவரைக்கும் மல்லிக்கு நான் எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல. ஆனா அவ சந்தோஷப்படுறான்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.